நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. என் நேம் ஷோப்னா. என் நேம் ஷோப்னா. எங்கள் ஹஸ்பண்ட் சாந்த்குமார், என் பையன் ஜீவேஷ், என் பொண்ணு கிருத்யா. ஓகே. அண்ட் சொல்லுங்க, இங்க வந்து நம்ம முகப்பேரி ஜேஜே பஸ் டிப்போ கிட்ட நம்ம ஸ்ரீ நந்தா வெஜ் அண்ட் தோசை.in இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஹவ் இஸ் தி ஜர்னி, அதை பத்தி சொல்லுங்க. அதான் நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே லைக் ஹவ் இஸ் தி ரெஸ்பான்ஸ்? இங்க வந்து வர கஸ்டமர்ஸ் கெஸ்ட் எல்லாம் எப்படி என்ன ஃபீட்பேக் ஷேர் பண்ணாங்க? கெஸ்ட்லாம் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா மெயின் பிளேஸ், நல்லா ஃபுல் வெஜிடேரியனாக கொடுத்துருக்கீங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இந்த ரோட்டில் வந்து வெஜிடேரியனே கிடையாது. ஸோ நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்லா ஓடும். இங்கே கண்டிப்பாக நல்ல டேஸ்ட் கொடுத்துட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுங்க. மார்னிங் 7 to 11. மார்னிங் 7 to நைட் 11 வரை. ஆமாம். நீங்க வந்து உங்களோட ஸ்பெஷல் டிஷ்னா என்ன ஃபுட் நீங்க சொல்லுவீங்க? ஸ்பெஷல் டிஷ்னா என்னன்னா தோசை வெரைட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்புறமா ரியல் ஐஸ்கிரீம், ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். ஆமாம். ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்னா என்ன? சார் இப்போ வந்து ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்னா இப்போ மேங்கோ எடுத்துக்கோங்க. மேங்கோக்குள்ளே இருக்க பல்பெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி பண்ணி திரும்பி அந்த பல்ப்புக்குள்ளே வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. சோ அவைலபிள் ஆன் ஆன்லைன்ல கூட இருக்கு. எஸ் சார் கம்பல்சரி. ஓகே. அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு, செகண்ட் ஃப்ளோர் இருக்கு. ஒரு மினி கேதரிங் வந்து அந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்பேஸ் ரெண்ட் அவுட் பண்ண முடியுமா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. ஓகே. இன்னும் ஒரு 1 வீக்ல அதை வந்து ரெடி பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் பாக்குற நம்ம வியூவர் இன்னும் அரௌண்ட் முகப்பேர் அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். எங்கள் ஹோட்டலுக்கு கண்டிப்பாக வாங்க. நாங்கள் நல்லா டேஸ்டியாக கொடுப்போம். தோசை வந்து எங்களோட சிக்னேச்சர். ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீமும் எங்களோட சிக்னேச்சர். அப்புறம் வந்து சோலா பத்தூரியும் ரொம்ப ஃபேமஸ் எங்களுது. கண்டிப்பாக வரணும், வந்து விசிட் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூஸ் வந்து கூகுளில் போடுங்க. தேங்க்யூ. டேஸ்டி தோசை சாப்பிடுங்க. I'm Dr. Kavita Priyadashini. Good evening. Yeah. See, actually, Sri Kanda Veg Dosai.in இந்த ஷாப் வந்து இப்போது ஈவினிங் இனாக்ரேஷனுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ ஐ டேஸ்டட். இங்கே வந்து பார்த்தா நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவ்வளோ வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் இது நார்மலாக வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா இந்த வயிறு கெட்டு போகிறது, இந்த டைஜஸ்டிவ் இதெல்லாம் இல்லாத எல்லாமே அவங்க வந்து ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப சேஃப்டியாகவும் நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் டேஸ்ட் வாஸ் எக்ஸலண்ட். ரொம்பவே நல்லாயிருக்கு. முகப்பேர் ஈஸ்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கம் அண்ட் என்ஜாய் திஸ் மொமெண்ட். கண்டிப்பாக இதை நீங்கள் என்ஜாய் பண்ணியே ஆகணும். இது வந்து ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஐம் டெல்லிங். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிரேமா, என் ஹஸ்பண்ட் பேர் பூபதி. நாங்கள் வண்ணாரப்பேட்டில் வந்திருக்கிறோம். இங்கே முகப்பேர் ஈஸ்ட்டில் வந்து நல்ல கந்தா ஸ்ரீ வெஜ்ஜு ஹோட்டல் திறந்துருக்குறாங்க. அங்கே வந்து வெரைட்டியான தோசைலாம் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு இதே நாங்கள் வந்து சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க. என் பேர் சாம் விக்டர். ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்ட். என்ன தோசை சாப்பிட்டீங்க சார்? நான் வந்து மசால் பனீர் தோசை சாப்பிட்டேன். டேஸ்ட் எப்படி இருந்தது? அல்டிமேட்டா இருந்தது. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே. நீ சாப்பிட்ட இந்த மசால் பனீர் தோசைக்கு வந்து எவ்வளவு மார்க் போடலாம்? 10க்கு எவ்வளவு போடலாம்? 9.5 சாலிடா. சூப்பர்டா. थैंक यू. பவனேஷ். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. அவர் யார் உங்க ஃப்ரெண்ட்? ஜீவேஷ். நீங்க என்ன கிளாஸ்? 6th. ஓகே. அண்ட் சொல்லுங்க பவனேஷ், என்ன சாப்பிட்டீங்க? பாஸ்தா தோசை. சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓகே. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் போடலாம்? 10 போடலாம். थैंक यू. என் பேர் சாரிகா. என்ன படிக்கிறீங்க? நான் 10th கிரேட்ல படிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் சொல்லுங்க, லைக் ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தோசை, அதை பத்தி சொல்லுங்க. சரிங்க. நான் ஆக்சுவலி தோசை பெரிய ஃபேன். நான் நிறைய தோசை சாப்பிடுவேன். வீட்டில் வந்து பொடி தோசை, ஆனியன் தோசை, அந்த மாதிரி சிம்பிளான தோசை செய்வாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். சீஸ் தோசை, பீஸா தோசை, பன்னீர் தோசை, கார்ன் தோசை. இப்போ இது 3வது தோசை. செம்மையாக இருந்தது. எனக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட், அந்த மசாலா, அந்த ஸ்பைஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த கிறிஸ்பி அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஆக்சுவலி இதுதான் பெஸ்ட்டு தோசை. இனிமேல் நான் முகப்பேருக்கு வந்து இங்கே என்னோடய ஃப்ரெண்டுக்கு விசிட் பண்ணேன், இங்கே ஹேங் அவுட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக இங்கே வருவேன். இங்கே வந்து தான் சாப்பிடுவேன்.
என் பேர் மித்ரனுங்க. என்ன படிக்கிறீங்க? நான் டிப்ளமோ படிக்கிறேன். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து உங்க தோசை அனுபவம் எப்படி இருக்கு? இந்த தோசை எப்படி நார்மல் வீட்டில் செய்கிற தோசையோட இங்கே வந்து சாப்பிட்ற தோசை வந்து எப்படின்னா, நார்மல் தோசை சாப்பிட வர இந்த தோசை சாப்பிட்றது சீஸ் தோசை நல்லா வெரைட்டியான தோசை சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் நார்மல் தோசை சாப்பிட வர இந்த தோசை சாப்பிட்றீங்க சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாரும். 10க்கு எவ்வளவு மார்க் போடலாம்? 10க்கு நான் 8 கொடுப்பேங்க. 8 முக்கியமாக சீஸ் பன்னீர் தோசை சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு 10க்கு நான் 10 கொடுப்பேன் நான். அதுதான் எனக்கு ஃபேவரட் தோசை. தேங்க்யூ. கிரிஷா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5th. எந்த ஸ்கூல்? ஜியோன் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். வந்து தோசை சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை சூப்பராக இருந்துச்சு. நான் டிஃப்ரெண்ட்டான தோசைலாம் சூப்பராக சாப்பிட்டேன். எல்லாரும் கண்டிப்பாக இந்த தோசை கடைக்கு வந்து சூப்பராக சாப்பிடுங்க. அண்ட் நார்மல் தோசைக்கு இந்த சாப்பிட்ட தோசைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நிறைய தோசைலாம் பண்ணுறாங்க. நார்மல் தோசை விட இங்கே நிறைய பாஸ்தா தோசை, பீட்சா தோசை, அப்புறமா ஆனியன் தோசை நிறைய சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இந்த பிடிச்சிருக்கு ரொம்ப. 10க்கு எவ்வளவு மார்க் போடலாம்? 10க்கு 10 தான். கேட்ரினா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 7th. ஆல் தி பெஸ்ட் அண்ட் டெல் மீ ஹவ் வாஸ் யுவர் தோசை எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையாக இருந்துச்சு. அதுவும் என்னோட ஃபேவரட் வந்து அந்த பாஸ்தா தோசை தான். எனக்கு பாஸ்தா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இங்கே பாஸ்தாலேயே தோசையாக செய்கிறாங்க. அது எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. அவுட் ஆஃப் 1 to 10 எவ்வளவு மார்க் போடலாம்? 10 out of 10. थैंक यू. ஹாய், உங்க பேர் என்ன? மயுக்கா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? UKG. உங்களுக்கு என்ன தோசை ரொம்ப பிடிக்கும்? பீஸா தோசை, அப்படி அந்த பிஸால உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மஷ்ரூம். மஷ்ரூம். ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு மார்க் போடலாம்? 10 out of 10 கொடுக்கலாமா? ஓகே. என் பேர் கிருத்தி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th படிக்கிறேன். சொல்லுங்க, உங்களுடைய தோசை அனுபவம் பத்தி சொல்லுங்க. என்ன தோசை பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் தோசை. அப்படியே சாக்லேட் தோசைல என்ன பிடிக்கும்? அதில் இருக்கிற சிரப்பு, கேஷ்யூஸ் அண்ட் அதோட டாப்பிங்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால எனக்கு அந்த சாக்லேட் தோசை ரொம்ப பிடிக்கும். சூப்பர். 10க்கு எவ்வளவு மார்க் போடலாம்? 10 out of 10. மர்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஓபனிங் வந்திருக்கீங்க. சோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்ன தோசை சாப்பிட்டீங்க? ஆக்சுவலி நான் இங்கே ஒரு 3 தோசை சாப்பிட்டேன். 3 தோசையுமே செம்மையாக இருந்துச்சு. என்னென்ன தோசை எல்லாம் கார்ன் தோசை, சீஸ் தோசை அண்ட் இன்னொன்று பாஸ்தா தோசை. ஸோ எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நான் மூணுத்துல ஏதாவது ஒண்ணு உங்களோட ஃபேவரட்? சீஸ். சீஸ். அவுட் ஆஃப் 1 to 10 ரேட்டிங் போடணும்னா எவ்வளவு போடுவீங்க? 10 out of 10. Thank you ma'am. Thank you. வணக்கம், சசிரேகா என் பேர். And சொல்லுங்க, how was your dosa experience today? சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி தோசை சாப்பிட்றேன். மோஸ்ட்லி வெளியே எங்கே போகிறதில்ல. இங்கே எல்லா தோசையுமே டேஸ்ட் பண்ணதில்ல. கார்ன் தோசை, மஷ்ரூம் தோசை ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இன்னும் நல்லா மேலே வளரணும்னு ஆசைப்படுறோம். சூப்பர். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் போடலாம்? 10 தான் சார். 10. Thank you. வணக்கம், பிரியா. And சொல்லுங்க, இன்னைக்கு ஓபனிங் வந்திருக்கீங்க. என்ன தோசை சாப்பிட்டீங்க? எப்படி இருக்கு அந்த அனுபவம்? சீஸ் தோசை சாப்பிட்டோம், சீஸ் கார்ன் தோசை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பீஸா தோசை வந்துட்டு கேப்சிகம் அதெல்லாம் வச்சு ஒரு தோசை வந்து சாப்பிட்டோம். அண்ட் ரெயின்போ தோசை சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ஓகே, out of 1 to 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? 10 கொடுக்கலாம். 10. Thank you ma'am. தேங்க்யூ. My name is Ram sir. And சொல்லுங்க, நீங்க வந்து நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க. So how was your dosa experience today? Actually, I had there are 3 types of dosa. One is paneer cheese and onion dosa. Okay, and pizza also. Okay. But 3 of them, I felt like the taste when I was in Bangalore almost 8 years back. I had this dosa 99 center. For the same feel, I felt the same taste and everything after many years. But this is, I think this stall is going to be the rock. Okay. If definitely if they are maintaining the same taste and everything, Okay. this will be rock. And surely, I'm telling, I can give the rate out of 10 by 10. That's it. Thank you. என் பேர் ஜெகதீஷ். சொல்லுங்க. அண்ட் இங்க வந்து சென்னையில வந்து தோசைக்கு பஞ்சமே இல்லை. பட் இங்க இந்த இடத்துல வந்து தோசையை டிஃப்ரெண்ட் வெரைட்டில போட்டுட்டு இருக்காங்க. உங்க அனுபவத்தை சொல்லுங்க. என்னோட அனுபவம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வெரைட்டி தான் ட்ரை பண்ணேன். அதுவே பயங்கர ரஷ் இருந்தது. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஒரு தோசை சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது. அண்ட் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோன்ற ஒரு ஈகர்னஸ் கொடுத்தது. இந்த குவாலிட்டி இந்த குவான்டிட்டியை வந்து அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா செம்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே வரும்போது நான் பார்த்தேன் ஆப்போசிட்லலாம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வருவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அன்டவுட்டட்லி தே வில் வின் கஸ்டமர்ஸ். Out of 1 to 10 எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? டெஃபினட்டாக ஒரு 9.8 கொடுப்பேன் நான். Thank you sir. Thank you so much. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓபனிங் வந்திருக்கீங்க. So please tell us your experience. ஹாய் எவ்ரி ஒன். நான் வந்து என்னோட நேம் மாலிக். ஆக்சுவலி நானும் ஒரு vlogger தான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷோபனா வந்து அவங்க நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலியாக வந்திருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா dosa.in
அப்படின்ற ஒரு ஹோட்டல் ப்ளஸ் நியூ கந்தாஸ் ஹோட்டல் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ வந்து பார்த்துக்கும்போது நாங்கள் வந்து ஸோ ஃபுல்லாகவே க்ரௌடடாக இருந்தது. சரி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது தோசையில் வெரைட்டியாக பண்ணியிருந்தாங்க. பீஸா தோசை பார்த்தேன், மஷ்ரூம் தோசை பார்த்தேன், பட்டர் மசாலா தோசை இருந்தது. இப்படி அதுக்கப்புறம் ரெயின்போ தோசை நிறைய வந்து டிஃப்ரெண்ட் தோசையில் நிறைய மெனூஸ் நம்ம ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் அந்த யூஸ் பண்ணுற பேட்டர் பார்த்திங்கன்னா மில்லட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம அந்த சட்னி சாம்பார்ன்ற ஒரு விஷயத்தையே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே படல. நாங்கள் அதை எதுவுமே டேஸ்ட் பண்ணல. பட் ஆனால் தோசையாகவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டஃபிங்கோடு இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். எல்லாருமே வாங்க, சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி என் பேர் ஆலிஷா மலிக். இன்றைக்கி நம்ம தோசை.in வந்திருக்கோம். என்ன தோசை சாப்பிட்டீங்க? பாஸ்தா தோசை, பீஸா தோசை. எப்படி இருந்தது டேஸ்ட்டு? நல்லா இருந்துச்சு. கிறிஸ்பியாக இருந்ததா? ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்புறம் மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எப்படி இருந்தது எல்லாமே? நல்லா இருந்துச்சு. ஸோ ஓகே, எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், திருப்பியும் எல்லோரும் இங்கே வந்து எல்லாரும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. பாய். வந்து ஸ்ரீ கந்தாஸ் வெஜ் ஹோட்டலில் இருக்கேன். இன்றைக்கி தான் ஹோட்டலோட ஓப்பனிங்கு. நான் இங்கே வரும்போது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன்னா, ஒரு ஹோட்டல், ஒரு நார்மலாக ஒரு கிச்சன் இருக்கும். நார்மலாக ஏதாவது ஒரு ரூம் தனியாக இருக்கும், கிச்சனு ஒரு 4-5 சேர்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசித்து வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் போர்ட்லேருந்து உள்ளே வரும்போது கிச்சனாக இருக்கட்டும், அண்டு உங்களுக்கு மேனேஜர் உட்கார இடமா இருக்கட்டும், டைனிங் ஹாலாக இருக்கட்டும், மேலே இருக்கட்டும், மாஸாக இருக்குது, கிளாஸாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அந்த போர்டு எஸ்பெஷலி ஸ்ரீ கந்தாஸ் வெஜ் ஹோட்டல்ன்றது வந்து அவ்வளோ கிளாஸாக பண்ணியிருக்காங்க. போர்டு மட்டும் கிடையாது, இங்கே ஹோட்டல் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா தோசை வந்து சுட்டு கொடுக்குறதெல்லாம் கிடையாது, ஸ்பாட்லேயே குக் பண்ணுறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நம்மளுக்கு என்ன வேணுமோ, இப்போ ஐஸ்கிரீம் டாப்பிங்லாம் பண்ணுற மாதிரி தோசையிலே நம்ம கேட்குற டாப்பிங்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல். சும்மாலாம் சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி 99 தோசாஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். 106 தோசாவும் ட்ரை பண்ணியிருக்கேன், மதுரையில் தோசை ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைமு நான் வந்து எல்லா வெரைட்டிஸ் தோசாவும் ட்ரை பண்ணேன். எனக்கு பீஸாவே பிடிக்காது, பீஸா தோசை செம்மையாக இருந்தது. பீஸா மட்டும் இல்லை, பாஸ்தா தோசை, கார்ன் தோசையில் அவ்வளோ வெரைட்டிஸு. ஸோ எல்லாத்துக்கும் மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க. கண்ணு முன்னாடி தெரியுது. எவ்ரிதிங் இஸ் ஹோம்மேட். உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு நம்ம அம்மா கிட்ட வந்து சுட்டு கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. இது வந்து என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. தேங்க்யூ. Happy birthday to Sri Skanda Veg and Dosa.in. என்னடா யாருமே பாடல, அவர் தான் தலைவர். கேமரா க்ளோஸ் பண்ணுங்க. நான் சாப்பிடுறது ஷெஸ்வான் பன்னீர் தோசை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கிட்ட வாங்க. பன்னீர் சொல்லும் போது நிறைய ஹோட்டலில் வந்து பன்னீரை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் ஷெஸ்வான் சொல்லும்போது ரொம்ப காரமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து காரம் வந்து மீடியம் தான், டாலரபிள் தான், சின்ன பசங்களை விரும்பி சாப்பிடலாம். இதில் ஹைலைட் என்னென்னா பாக்கு மாட்டை தட்டு அது மேலே வச்சுட்டு நார்மலாக நம்ம தோசை இல்லை இட்லின்னு சொல்லும்போது சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி தான் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு இவங்க புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. அது கூட இந்த ஷெஸ்வான் பன்னீர் தோசை சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்ம ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க. நான் சொல்கிற ஃபீலை வந்து நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பீஸா தோசை, பாஸ்தா தோசை, ரெயின்போ தோசான்னு அவ்வளோ இருக்கும். ஃபஸ்ட் டே ஓப்பனிங்கு, ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லெவல் க்ரௌடுங்க, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் வந்து அவங்க ரிவ்யூஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெயிட் ஹேண்டுக்கு போய் கங்க்ராச்சுலேஷன், ஃபைனலாக எண்டிங் வந்தாச்சு. அண்ட் ரொம்ப டயர்டாக இருந்தீங்க, ஸ்டார்டிங் டேவே தோச்சு எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்களா சொல்லுங்கள். It was a great day today. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம் Dosa.in in Mogappair East. So inform all your friends and family members to drop in. So எங்களுடைய franchisee பார்த்தீங்கன்னா this is our 17th outlet here and this is very special here. என்னன்னு பார்த்தீங்கன்னா we have given breakfast, lunch, snacks and dinner along with 100 varieties of dosas. So it's a club of everything. So உங்களுக்கு சைனீஸும் இருக்குது, ஸ்நாக்கும் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அதே மாதிரி லஞ்சில் பார்த்தீங்கன்னா we have got meals, variety rice, everything. So ஒரு ஃபுல் பேக்கேஜான ஒரு இது. We have also got desserts, real fruit ice creams கொடுத்துருக்கோம்.
ஸோ beverages எல்லாமே இருக்குது இதில். ஸோ இட்ஸ் a combination of everything. So once if you drop in, you can start from a starter, you can go to a main course, and you can end up with dinner. Okay. And if any food entrepreneurs want to venture in dosa.in, so how can they reach you? Basically, they can call me my direct number, which will be listed below. So anything we can discuss further. All right. Thank you so much, Pradesh, for your time, and more luck to you and to your team as well. Thank you. Well, we are coming up to the end, and இந்த இடம் வந்து லாட் ஆஃப் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சில் பண்ணுறாங்க. பட் குட்டீஸ் தான் வந்து ஹேவிங் அ கிரேட் டைம். அண்ட் வெல், நான் என்ன சொல்கிறது, அதான் நிறைய பேரோட ரிவ்யூவை பார்த்துருப்பீங்களே. வெல், ஒன்ஸ் அகெயின் டு பிரதீஷ் அண்ட் டீம், ஆல் த வெரி பெஸ்ட் யூ அண்ட் ட்ராவல் வித் கார்த்திகில். இனிமேல் வர எபிசோட்ஸ்லாம் அன்னன்னைக்கே எடிட் பண்ணி அன்னன்னைக்கே போட போகிறேன். ஓவராக ஹைப்லாம் கொடுக்க போகிறதெல்லாம் இல்லை, என்ன பார்க்குறேனோ அதான் போட போகிறேன். சரி, அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோமா? சரி சதீஷே, கட் பண்ணிக்கோ. பாய்.